மகிமை உண்டாகட்டும். Let there be glory unto the name of the Lord. இங்க ரெண்டு விதமான மனிதர்களை நாம் பார்க்கிறோம். We see two different kinds of people. ஒன்னு புத்தி உள்ள ஒரு கூட்டம். One person is a person who is wise. இன்னொன்னு புத்தி இல்லாத கூட்டம். And there is another group of people who are foolish. ஆகையால் இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே So as well this morning in the presence of God, புத்தி உள்ள ஸ்திரீ the wise woman, தன் வீட்டை கட்டுவாள் என்று வேதம் சொல்லுகிறது. the word of God says she builds her house. இன்றைக்கு நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டுமானால், If at all our home should be built, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட if our வேண்டுமானால், spiritual life should be built, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமானால், and if at all our private life should be built, ஊழியங்கள் கட்டப்பட வேண்டுமானால், if at all ministry should be built, இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஆகிய நமக்கு so we as children of God, புத்தி அவசியமா இருக்கிறது. it is very important that we should be wise. காரணம் என்னவென்று சொன்னால், What is the reason? புத்தி இல்லாத மனிதர்களை வைத்து நாம் ஒன்றும் செய்ய முடியாது. With having foolish people on hand, we can do but nothing. ஆகையால் இந்த கால வேளையிலே So this morning, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பான தேவச்சனமே, people of God who are hearing this word, என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்திலே and from the word of God, ஒரு புத்தி உள்ள மனுஷி என்ன செய்வார்கள் என்று சொல்லி, what will a wise man and a woman do தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக for the glory of God? நீங்கள் வாசித்து பாருங்கள். Let's read 1 சாமுவேலுக்கு எழுதினதான புத்தகம் the book of 1 Samuel 25ஆம் அதிகாரம், chapter 25. அங்கே தேவனுடைய வார்த்தையை கவனமாய் பாருங்கள். There let us read the word of God. வாசிக்க கேட்போம். Let us read 1 சாமுவேல் 1 Samuel 25ஆம் அதிகாரம் chapter 25. 3ஆம் வசனத்தை வாசியுங்க. Please read verse 3. அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிதனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிற செய்தியை வனாந்தரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது, தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கார்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பேரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி, இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Let there be glory unto the name of the Lord. இங்கே புத்தி உள்ள ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுவாள் என்று சொல்லி, what will a wise woman do saying? அதுக்கு ஒரு திருஷ்டாந்தமான ஒரு வேத பகுதியை நாம் பார்க்கிறோம். We saw an example for this from the scripture. அபிகேலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, in the life of Abigail, அவருடைய கணவன் ஒரு துஷ்டனும் துர்மார்க்கனுமாய் இருந்தான். her husband was a harsh and an evil man. ஆனால் அவருடைய மனைவி எப்படிப்பட்டவளாய் இருந்தாளா? But what kind was a wife? புத்தி உள்ள ஸ்திரீயாய் இருந்தாளா? She was a woman of understanding. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவச்சனமே, as the people of God, as you are hearing this word, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், we who are the children of God, நம்முடைய வீட்டில் பலர் இருக்கலாம். there might be many people in our house. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாம், but we who are saved, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாம், we who are anointed and the child of God, ஆண்டவர் அறிந்த நாம், we who know the Lord, வேதத்தை கைக்கொள்ளுகிற நாம், we who also are the practices of the word, நாம் யாராய் இருக்க வேண்டும்? who should we be? புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். we should be a wise people. காரணம் என்னவென்று சொன்னால், the reason is, பாருங்கள், think about கணவன் மாறுபாடானவனாய் இருந்தாலும், though the husband went contrary, அவருடைய மனைவி புத்திசாலியாய் இருந்தாள். but the wife was a wise woman. இந்த 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், when you read 1 Samuel and chapter 25, இந்த நாபாலுடைய வாழ்க்கையிலே, in the life of Nabal, அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய மனுஷனாகிய தாவீது எத்தனையோ உபகாரங்களை செய்தார். and there were many good things that David did unto Nabal. ஆனால் ஒரு நாள் நாபாலுடைய வீட்டில் விருந்து வைத்திருக்கும் போது, but when there was
set a feast in the house of Nabal. வனாந்தரத்திலே இருக்கிற தாவீது கேள்விப்பட்டு David hears about it in the wilderness, தனக்கு உதவி செய்யும்படியாக and so that this man could help him, தாவீது அவனிடத்திலே ஆட்களை அனுப்புகிறார். and he sends forth certain people unto him for this help. ஆனா But இந்த நாபால் என்ன செய்கிறான்? what does Nabal do? எஜமானுக்கு துரோகம் செய்தவனுக்கு And he says that he who had also cheated on his நாயாமா master, உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி why should I ever help him, say? அவன் மாறுபாடாய் பேசுகிறதை பார்க்கிறோம். We see that he speaks in an odd manner. தாவீதினுடைய ஆட்கள் And the men of David, தாவீதினிடத்துல போய் சொன்ன உடனே as soon as they brought the message, தாவீது மிகவும் கோபம் உள்ள மனுஷனாய் மாறி David became a man of war. அவனுடைய சொத்துகள் ஏராளமாய் வனாந்தரத்திலே மிருக ஜீவன் இருந்த போதும் When his livestock were in abundance in the wilderness, அவனுடைய சொத்துக்கு ஒரு நஷ்டமோ சேதம் உண்டாகாதபடிக்கு and I saw to it that there was no loss that had come upon him, தாவீது அவளுக்கு பக்கபலனும் துணையுமாய் இருந்து சகாயம் பண்ணினார். I was also an help and a protector unto his belongings. ஆனா இப்ப தாவீதுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது But now when David was undergoing a crisis, தனக்கு சகாயம் பண்ணுன்னு சொல்லும்போது when he asked for help, இவன் முரண்பாடாய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். we see that he spoke harsh words. ஆனால் So அவனுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கள் his servants in his house, இவன் சொன்ன எல்லாவற்றையும் அவனுடைய மனைவியா இருக்கிற அபிகேலிடத்திலே போய் சொல்லுகிறார்கள். we see that they took the word unto Abigail the wife. என்ன சொல்றாங்க? What did they say? ஐயா அம்மா நாங்க வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தோம். Madam, as we were looking after the flock in the wilderness, ஆனால் தாவீதும் அவனுடைய ஆட்களும் David and his men, எங்களுக்கு உதவியா இருந்தாங்க. they were as an help இப்ப unto us. கஷ்டம் என்று சொல்லி தாவீது தனக்கு உதவி செய்ய என்று சொல்லி ஆட்களை அனுப்பும்போது Now when David is in need and when he sends forth his servants for help, நம்முடைய எஜமான் அவளுக்கு பிரதி உத்தரமா துர்மார்க்கமான வார்த்தைகளை சொல்லி அனுப்பிவிட்டார் என்று சொன்னான். and they said that our master gave them bad words and evil words and sent them away. வேலைக்காரர்கள் சொல்லுகிறார்கள், The servant said, கட்டாயமா தாவீது கடந்து வந்து surely David came, நன்மை செய்தவனுக்கு அவன் தீமை செய்ததனால் அதுக்குரிய பலனை அனுபவிக்க செய்வார் அப்படின்னு சொன்னான். and David's servants came and said that it was the wrong thing that the man had done and he will reap of its fruits. நீங்க இந்த 25ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்து பாருங்கள். When you continue to read chapter 25, அதே போலவே தாவீதும் தன்னுடைய ஆட்களும் and in the like manner David and his men, இந்த துரோகியை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி they wanted to kill this betrayer. அன்பான தேவ ஜனமே, And dear அதே children of God, ஆட்களோடு கடந்து வருகிறார். He also takes men with him. ஆனால் But- அவருடைய மனைவியா இருக்கிற அபிகேலோ But his wife Abigail, அவ புத்தியாய் நடந்து கொண்டதுனாலே because she walked wisely, வேலைக்காரன் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே as soon as she heard the words of the servant, அவ என்ன செய்தா you தெரியுங்களா? know what she did? கழுதையின் மேல் ஏறி She mounted a தேவையான donkey உணவு தானியங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு and she also took all the needy things தாவீதுக்கு முன்பாக கடந்து போனார். and she went before David. நீங்க என்னோடு கூட 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 1 சாமுவேலை வாசித்து பாருங்கள். And from the same book 1 Samuel chapter 25 and verse 25, when you read, வாசிக்க கேட்போம். please read. என் ஆண்டவனாகிய என் ஆண்டவனாகிய நீர் நீர் நாபால் என்னும் நாபான் என்னும் இந்த பேலியாளின் அந்த பேலியானின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அவன் பேர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால். அவன் பெயர் லாபான். அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Let there be glory unto the name of தாவீது God. அடியாட்களோடு வந்த உடனே Now when David came with his men, தாவீதை எதிர்கொண்ட உடனே as soon as she happened to meet David, தாவீதுக்கு முன்பாக பணிந்து கொண்டு and she bowed unto him, அவ சொல்லுகிறா, she ஐயா says, நீங்க அனுப்பின வாலிபர்களை நான் பார்க்கவில்லை.
பார்க்கவில்லை. Sir, I did not look upon the young men that you sent என் forward. புருஷன் பேர் எப்படியோ அப்படியே அவனும் ஒரு துர்மார்க்கனாக இருக்கிறான். For my husband is a man who's an evil man, like an evil spirit. ஆக அவன் பேர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். As his name goes, so is the man as well. ஆகையாலே அவனை நீங்க ஒரு பொருட்டா எண்ணாதிருங்க என்று சொல்லி, So she said that do not consider him. அவனுக்காக And instead of இந்த him, புத்தி உள்ள பெண் கடந்து போய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். we see this wise woman goes and speaks. இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் Today as children of நம்முடைய God, குடும்பங்கள் கட்டப்பட வேண்டுமானால் if at all our family should be built, நாம் புத்தி உள்ளவளாய் நடக்க வேண்டியது மிகுந்த அவசியமாய் it is இருக்கிறது. very much important that we should walk wisely. பாருங்கள், See, அபிகலை குறித்து வேதம் சொல்லும்போது when we see Abigail, அவள் புத்தி உள்ளவளாய் நடந்து கொண்டதுனாலே because she was a wise woman and walked wisely, அவளுடைய குடும்பத்தில் ஒரு சேதமும் உண்டாகவில்லை. there came no distress in a family. ஒரு அபிகேலுடைய குடும்பம் மாத்திரம் அல்ல, Not only in the family of the Abigail, இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களை கூட even in our families, ரட்சிக்கப்பட்ட நாம் புத்திசாலிகளாய் நடந்து if கொள்ளுவோமானால், at all we also would become a people who are wise, புத்திமானாய் நடந்து if we கொள்ளுவோமானால் would walk wisely, கட்டாயமா நம்முடைய குடும்பங்களை நாம் என்ன செய்ய முடியும்? அழிவிலிருந்து காப்பாற்ற முடியும். surely we also will be a people who can rescue our families from distress. இன்னைக்கு பார்க்கும்போது Today when we see ரட்சிக்கப்பட்ட அநேக தேவ பிள்ளைகள் many saved people, அவள் ரட்சிப்புக்கு ஏற்றபடி நடக்காததுனால because they do not walk according to their salvation, அவர்களுடைய சாட்சி இன்னைக்கு பிரியமான தேவஜனமே நன்றா இல்லாம போனதுனால, and because their testimonies have no holding, ஆகையால் அநேகர் இன்னைக்கு ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் ரட்சிக்கப்படாமல் இடரை கொண்டிருக்கிறார்கள். and looking upon their lives, many people who were supposed to be saved are not yet saved. இந்த 5ஆம் மாதத்துல இந்த முதல் வாரத்திலே This 5th month and the first week, இந்த வார்த்தை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, my dear people who are listening to this word, நாம் இந்த நாட்களிலே during these நம்முடைய days, குடும்பங்களை ஆதாயப்படுத்த வேண்டும். we should be a people who will save our family. இன்னைக்கு உலகத்தை நாம் ஆதாயப்படுத்தி விட்டு And if at all we'll earn the whole world, நம்முடைய குடும்பத்தை நாம் நஷ்டப்படுத்திக் கொள்ளுவோமானால், and if we will put our family into a loss, நாம் புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாயிருப்போம். and surely we will be a people who are a foolish people. ஆகையால் இந்த காலவேளையிலே So also this இந்த morning, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், and every child of God who is listening to this word, நாம் புத்திமானாய் நடக்க வேண்டியது அவசியமாய் it இருக்கிறது. is very much important that we should walk wisely. அப்படி நாம் நடக்கும்போது என்ன நடக்கும்? What will happen while we நம்முடைய do that? குடும்பங்களை அழிவிலிருந்து, மரணத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து தப்புவிக்க முடியும். And if at all we would walk wisely, we can also rescue our families, our houses, and also our whole kin from all distress. நாம அபிகேலை போல மாற முடியும். We also can also become like an Abigail. இரண்டாவதாக, Secondly, நம்ம புத்தியா நடக்கும்போது and when we walk wisely, நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். our children will become a people who are a blessing. என்னோடு கூட வாசித்து பாருங்கள். Read with me as well நீதிமொழிகளின் புத்தகம் the book of Proverbs, 31ஆம் அதிகாரம், chapter 31, தேவனுடைய மகிமைக்காக for the glory of God. வாசித்து பாருங்கள். Please read நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம், Proverbs chapter 31, அதுல 26ஆம் வசனத்திலிருந்து from verse 26. அதுல 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். Please let us read till verse 30. தன் வாயை தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறவன், ஞான விளங்க திறக்கிறவன், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல், சோம்பலுள்ள அப்பத்தை புசியாமல், தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறான். அவள் பிள்ளைகள் எழும்பி, அவன் கவனமா கேளுங்க, அவன் பிள்ளைங்க எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அவன் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குண
குணசாலிகளாய் இருந்ததுண்டு. குணசாலிகளா இருந்தது உண்டு. நீயோ அவர்கள் எல்லாருக்கும் அவர் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Let there be glory unto the name of the Lord. இந்த புத்தி உள்ள ஸ்திரியை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. The word of God speaks about this wise woman very beautifully. நீங்கள் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் Proverbs chapter 31 அதுல 26ல இருந்து 30 வரைக்கும் வாசிக்கும்போது from verse 26 to 30 when you read, அவ புத்தியாய் நடக்கிறதுனாலே because she walked wisely, அவளுடைய கணவனும் அவளுடைய பிள்ளைகளும் அவளை என்ன செய்கிறார்களா? what happened to her children and her husband, and what did they do? அவளை பாராட்டுகிறவர்களா இருக்கிறார்கள். They were people who praised her. குணவதியான ஸ்திரீகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். There are many people who are of good choice. ஆனால் but நீயோ அவர்களிலே வேறுபட்டவளா இருக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. But it says that you are different from all of them. இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, my dear people of God who are listening to this word, உலகத்தில் பலர் இருக்கலாம். there could be many different people. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும், but you who are the saved people, தேவனை அறிந்த நீங்களும் நானும், you who know the Lord, நம்முடைய குடும்பத்தார் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். our family should testify about us. அவர்களை காற்றில நீங்கள் வித்தியாசமானவர்கள். we should show forth a difference. இங்கே நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் முழுக்க வாசித்து பாருங்கள். when you go to Proverbs chapter 31 and you read the whole chapter, இந்த அதிகாரம் முழுமைய புத்தி உள்ள ஒரு ஸ்திரியை குறித்து வேதாகமம் பேசுகிறது. this whole chapter speaks about a wise woman. அவ குடும்பத்துக்கு சாபமாய் இருக்க மாட்டா. she will never be a curse unto the family. அவ குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் இருப்பா. she will be a blessing unto the family. எத்தனை விசுவாசிங்க இந்த காலவெளியில சொல்ல முடியும்? how many believers this morning can say, என் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். I am a blessing unto my family. என் பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். I am a blessing unto my children. என் கணவனுக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். என் மாமியார் மாமனாருக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். I am also a blessing to my father. என் ஊழியத்துக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். I am a blessing unto the ministry. என் சபைக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். I am a blessing unto the church. என் ஊழியக்காரனுக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். I am a blessing unto the servant of God. என் தேவனுக்கு நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி, and I am also a blessing unto my God, saying, எத்தனை பேர் இந்த காலையிலே சொல்ல முடியும்? how many of you can testify? நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் போதாது. it is not sufficient when you call ourselves a saved நாம் புத்தி உள்ள மனிதர்களாய் மாற வேண்டும். we should become a saved people. அப்பொழுதுதான் நம்மை குறித்து உலகம் பேசும். and only then the world will speak of us. எத்தனையோ விசுவாசிகள் இருந்தாலும், though there are many believers, எத்தனை குடும்பங்கள் இருந்தாலும், நீங்கள் அவர்களிலே வித்தியாசமானவர்கள் வேறுபட்டவர்கள் என்று சொல்லி, and you being a difference among all of them, உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார்கள். there should be a testimony that rises. ஆகையால் தேவ ஜனமே, so also children of இந்த God, காலவேளையிலே this morning, நீங்களும் நானும், you and me, தேவன் எதிர்பார்க்கிற தேவன் விரும்புகிற தேவ ஜனமாய் இந்த காலையிலே நாம் மாற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. we should be a God desiring people, a people who is pleasant into the eyes of the Lord. அப்படியேப்பட்டவளை கொண்டுதான் தேவன் தேசத்திலே பெரிய காரியங்களை செய்வார். only by those people the Lord can do great exploits in this country. ஆகையால் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக, and so also in the presence of God, என்னோடு கூட வேதாகமத்தை வாசித்து பாருங்கள். please read from the scripture. எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம், the book of Esther chapter 4, அதிலே தேவனுடைய நாம மகிமைக்காக, for the glory of God, 14ஆம் வசனத்திலிருந்து from verse 14 on 17ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களானால், till verse 4ஆம் அதிகாரம் chapter 4 14ஆம் வசனத்திலிருந்து from verse 14 on 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீர்களானால், you read till verse 17, இங்கே ஒரு புத்தி உள்ள தேவ மனுஷியை குறித்து வேதாகமம் பேசுகிறது. there the word of God says, ஆமான் இஸ்ரவேல் மக்களை பூமியிலே இல்லாதபடி அழிக்கும்படியாக, and so that if the people of Israel would not stay in the land of Babylon, இஸ்ரவேல் மக்கள் பூமியிலே இல்லாதபடிக்கு Haman plotted that the people of Israel would not stay on. அன்பான தேவ ஜனமே, dear children of God, ஆமான் அநேக விதமான தீமையான காரியங்களை செய்தான். Haman did many different things. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, and the word of God
says, கர்த்தருடைய ஜனமே வசனத்தை வாசித்து பாருங்கள். and people of God, listen to the word of God. எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம், The book of Esther, chapter 4, அதுல 14 இருந்து 17 வரைக்கும் வாசிக்க chapter கேட்போம். 4, verse 14 to 17 when you read. நீ இந்த காலத்திலே நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் மௌனமாயிருந்தா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். வேறு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திலே உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது எஸ்தர், கவனமா கேளுங்கள், அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசித்து நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Let there be glory unto the name of the Lord. ஆமான் முழு இஸ்ரவேல் மக்களை, and Haman unto the people of Israel, 127 தேசத்திலே இல்லாதபடி அழிக்கும்படியாக, so that he could destroy all the people in 127 provinces. ஒரே நாளிலே ஒரு சாசனத்தை பிறப்பித்தார். And he sent forth a decree in the same day. இத கேட்டதான மொர்தெகாய், and Mordecai, as he heard, அவர் ஒரு வார்த்தை எஸ்தருக்கு சொல்லி அனுப்புகிறார். He sends forth a message unto Esther. இப்ப நீ சும்மா இருந்தா, now if you are quiet, நம்முடைய இனமே அழிந்து போகும், and our whole clan will be destroyed. ஆகையால் இப்பொழுது நீ பேச வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறாய் என்று சொல்லி, this is a time when you have to speak forth. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, the word of God says, அன்பான தேவ ஜனமே, the of God, அவருடைய வார்த்தையை கேட்டதான, and those who hear the word, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக, for the glory of God, வார்த்தை சொல்லுகிறது. and the word of God says, அவளுடைய வார்த்தை என்ன தெரியுங்களா? do you know what is the word? நீங்க போய் மொர்தெகாயை பார்த்து சொல்லுங்க, tell unto Mordecai, போய் ஜெபம் பண்ண சொல்லுங்க எங்களுக்காக, ask them to pray for us. ஆகையால் அவர் அப்படியே ஜெபிக்கிறார். and she as well goes and prays in the like manner. அவ என்ன தெரியுங்களா சொல்ல, நான் செத்தாலும் பரவாயில்லை, she says, even if I die it does not matter. என் ஜனங்களை நான் என்ன பண்ண போகிறேன்? what am I going to do for my அழிவிலிருந்து காப்பாற்ற போகிறேன். I am going to rescue them from all disaster. who can speak such words? புத்தி இல்லாதவன் அல்ல, not a foolish person, மனுஷன் சொல்லுவார். only a wise man can speak. புத்தி உள்ள மனுஷன் யாரா இருப்பானா? who is a wise man? அழிந்து போற ஆத்துமாக்களை அழிவிலிருந்து, நரகத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, சத்துருடைய மாயையிலிருந்து தப்பிக்கிறவனா இருப்பான். and the man who has to rescue the people of God from also the hell, the hates, the devil, and also from the wickedness of men. அவன் ஆத்துமா பாரமுள்ளவனா இருப்பான். he is also a man who has a thirst for souls. நான் செத்தால பரவாயில்லை, மத்தவன் வாழ வேண்டும் என்ற தூர தரிசனமுள்ள மனுஷனா இருப்பான். he is a visionary and he thinks about the destruction of self, but instead the revival of the people. அவனா புத்தி உள்ள மனுஷனா இருப்பான். he is a man who is a wise person. அவன் சுயநலவாதியா இருக்க மாட்டான். he will not be a selfish person. எவன் செத்தாயினா நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும் நினைக்கிறவனா இருக்க மாட்டான். he will not be a person who only thinks about his own benefit but the destruction of others. தான் மரித்தாவது மற்றவர்களை வாழ வைக்கணும் என்றுவதா புத்தி உள்ள தேவ மனுஷனும் தேவ மனுஷியாய் இருப்பார்கள். and the wise man is a man who thinks is self destruction but instead he wants to make others live by it. ஆகையால் இந்த கால வேளையிலே, so this morning, இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, people of God who are listening to the word of God, ஒரு புத்தி உள்ள மனுஷன் என்ன செய்ய முடியும்? what can a wise man do? அவருடைய கணவனை ஆதாயப்படுத்த முடியும். they can save their husband. ஒரு புத்தி உள்ள மனுஷன் என்ன பண்ண முடியும்? what can a wise man do? அன்பான தேவ ஜனமே, தன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். they can bring forth blessing unto the children. ஒரு புத்தி உள்ள மனுஷன் என்ன பண்ண முடியும்? what can a wise man do?
பிரியமானவர்களே, Dear children of God. அழிந்து போற ஆத்துமாக்களை அழிவிலிருந்து காப்பாற்ற முடியும். They can also rescue the perishing soul from all destruction. என்னோட கூட ஒரு வார்த்தையை வாசியுங்க. Read with me also from a scripture. ஆதியாகமத்தின் புத்தகம் The book of Genesis, 41ஆம் அதிகாரம் chapter 49, 37, 38, 39 வசனங்களை வாசித்து பாருங்கள். 48, 49 and 50 when you read. 41ஆம் அதிகாரம் Chapter 41, 37 லிருந்து 39 வரைக்கும் வாசியுங்கள். and when you read from 37 to 40, இந்த வார்த்தை 37 லிருந்து 39 வரைக்கும் வாசியுங்கள். 37 to 39. இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் கவனமா கேளுங்கள். பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் அவருடைய ஊழியக்காரருடைய எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்று பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடினாலே உன்னை போல விவேகமும் கவனமா கேளுங்க, விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Let there be glory unto the name of the Lord. வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே From this portion of scripture, யோசேப்பை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. the word of God speaks about Joseph. எகிப்து தேசம் In the land of Egypt, அந்நாட்களிலே in those days, மிகுந்த வல்லரசாய் இருந்தது. and it was a great nation in those days. ஆனால் And so, அப்படிப்பட்ட காலத்திலே in that day, அந்த நாட்களிலே யோசேப்பை போல ஒரு புத்தி உள்ளவனும் இருக்கல. and there was no other wise man like Joseph unto those days. பார்வோனுக்கு வந்ததான சொப்பனத்தின் விளக்கத்தை And the interpretation of the dream of the king, படித்தவர்களும் பட்டதாரிகளும் பண்டிதர்களால கொடுக்க முடியல. even the wise man, the great man could not ever describe it to him. ஆனால் ஒரு தேவ ஆவியை பெற்ற மனுஷனால கொடுக்க முடிந்தது. But a man who was filled by the Spirit of God could interpret it. ஆகையால் பார்வோன் சொல்லுகிறான், And that is the reason why Pharaoh தேவனுடைய says, ஆவியை பெற்ற மனுஷன், you are a man filled by the Spirit of God. விவேகமும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறாய். You are a man with understanding, discernment and உனக்கு wisdom. சமமா உனக்கு நிகரா உம்மை போல ஒருவனும் இல்லை என்று சொன்னார். There is no other person who is like unto you, neither equal unto you. ஆகையால் இப்ப பார்வோன் சொல்லுகிறான், So Pharaoh says, அடுத்த மனுஷனா என்னுடைய ஸ்தானத்திலே நீ இருந்து and be a man who is next after me, வரப்போகிற 7 ஆண்டுகள் and the next 7 years, இந்த தேசத்தை அழிவிலிருந்து காப்பாத்து என்று சொல்லி, and he says also rescue the nation from the coming disaster. பார்வோன் தன்னுடைய மோதிரத்தை அவன் கையில கொடுத்து, And Pharaoh puts the ring upon his finger, அந்த மனுஷனை யோசேப்பு அந்த தேசத்துக்கு அதிபதியாய் மாற்றுகிறார். and he made him an authorized person after him. என்ன கேட்கிற தேவச்சனமே, Dear people of God, இந்தியாவை யார் ரட்சிக்க முடியும் நீங்க கேட்டீங்கன்னா, if you ask who can save India, தேவ ஆவியை பெற்ற மனிதன் மாத்திரம்தான். only the men of God who are filled by the Spirit of God. படித்தவர்கள் இருக்கலாம், There could be educated பட்டதாரிகள் people, இருக்கலாம், there could be people with ஞானிகள் great இருக்கலாம். degrees, there could be people who are wise. அவங்க சரீர சம்பந்தமான காரியம் மாத்திரம்தான் செய்ய They முடியும். can only do things that is fleshly. அவருடைய ஆத்மாவை நரகத்திலிருந்து காப்பாற்ற They முடியாது. cannot rescue the souls from ஆனா hell. தேவ ஆவியை பெற்ற உங்களாலே, But you who are filled by the Spirit of தேவனுடைய God, சபையினாலே, by the church, தேவனுடைய ரத்தத்தால மீட்கப்பட்டவர்களாலே, those who are redeemed by the blood of Christ, அழிவிலிருந்து ஆத்துமாக்களை தப்புவிக்க you முடியும். can be the only rescuer of the souls. ஆகையால் இந்த கால So வேளையிலே this morning, நாம் ஒவ்வொருத்தரும் யாராய் மாறணும்னா, who should each and every புத்தி individual உள்ள become? மனுஷனாய் மாற வேண்டும். We should become a wise people. ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவாளா? What will a wise தன் woman do? வீட்டை She கட்டுவாளா? will build a இந்த home. வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற You who are listening to me, தேவ ஜனமே, people of நீ வீட்டை God, கட்டுகிறவளா இருக்கிறாயா, வீட்டை உடைக்கிறவளா இருக்கிறாயா? are you a woman who is building your house, or are you a person who is destroying it? சில புண்ணியவதிங்க இருக்கிறாங்க, But there are certain good women. அவங்க கால் வச்சாலே வீடு ரெண்டு ஆயிடும். The moment they set forth their feet, the house becomes divided. சிலர் சொல்லுவாங்க, Some people say, ஐயா நீங்க கால் வச்சா எங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும். they will say, sir, as soon as you set forth your foot, our family became whole. ஆனா சில நல்லவங்க இருக்கிறாங்க, But there are yet other, அவங்க கால் வச்சாலே நல்லா இருக்கிற வீடு குட்டிச்சோரா போயிடும். and the family that was good enough will also get divided. சபை குட்டிச்சோரா போயிடும். Even the churches will be ஊழியங்க பாழா destroyed. போயிடும். Even
the ministries அப்படிப்பட்ட will ஒரு be destroyed. சாபமான மனுஷனா இருக்க கூடாது. You shall never be a person who is a cursed person like that. நம்மள பார்த்து சொல்லணும். Some people should say, எத்தனையோ look பேர் upon us. இருக்கிறாங்க. There are many people. ஆனா அவர்களில் நீங்கள் வித்தியாசமானவர்கள். Among them many you are different. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, People of God who are listening to me, உன்னால பலர் வாழ்ந்தேன் என்று சொல்ல வேண்டும். many people should say they made their life by your example. குடும்பம் கட்டப்பட்டது என்று சொல்ல வேண்டும். By you my family was made whole, they should உன்னால இன்னைக்கு say. நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டோம்னு சொல்லணும். By you I was blessed, they should say. உன்னால சபை வளர்ந்தது என்று சொல்லணும். And it should be said நீ that ஒரு by you the வேதனையும் church was built. சாபமும் துக்கமும் சஞ்சலமான மனுஷனா இருக்க கூடாது. You should not be a person who is filled with sorrow, pain, and also the person who brings many disasters. ஆகையால் இந்த காலவேளையிலே And so this morning தாழ்மையாய் I humbly கேட்டுக்கொள்கிறேன். request you, ஆண்டவரே, Sir, என் வீடு கட்டப்படணும். Lord, our அதுக்கு house நான் should be புத்தியுள்ள built. மனுஷனாய் இருக்கணும். I should be a person who is wise enough. என் கணவனை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். I should also redeem my husband. நான் புத்தியுள்ள மனுஷனாய் I இருக்கணும். should be a wise person. என் கணவனுக்கு என் பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதமாய் I இருக்கணும். should be a blessing unto my husband என்னை and புத்தி children. உள்ளவனாய் மாற்றும். Make me a wise woman. அழிந்து போற ஆத்துமாக்களை And the perishing soul, அழிவிலிருந்து சத்துருடைய கரத்திலிருந்து மீட்கிற மனுஷனா நான் மாறணும். I should be a person who rescues the soul from the enemy's hands. எங்களுடைய எல்லைக்கு, எங்களுடைய பட்டணத்துக்கு, எங்களுடைய தேசத்துக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் I இருக்கணும். should be a blessing unto my area, my city, my country. என்னை புத்தி உள்ள மனுஷனாய் மாற்று Make என்று me a சொல்லு. wise person. கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். Let us render ourselves into the hands of இதுவரைக்கும் மனம் God. திரும்பலனா இன்னைக்கு மனம் திரும்புங்க. Until now, if you are not yet repented, இதுவரைக்கும் repent. சீர்படலனா இன்னைக்கு சீர்படுங்க. Until now, if you have not put yourself right with God, இதுவரைக்கும் put yourself குணப்படலனா right. இன்னைக்கு குணப்படுங்க. Until now, if you have no goodness in you, make things good. தீர்மானம் பண்ணல இன்னைக்கு தீர்மானம் If you have பண்ணு. not yet decided, decide for yourself கடந்த today. 4 மாதம் உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது எனக்கு தெரியாது. I do not consider how your 4 months of life இந்த went 5ஆம் about. மாதத்திலே நான் ஒரு ஆசீர்வாதமான மனுஷனாய் But இருக்க this 5th வேண்டும். month, I should become a blessing, saying, எங்களை தகுதிப்படுத்தும் என்று hold சொல்லி us worthy, saying, தேவ கரத்தில் ஒப்பு let us கொடுப்போம். render into the hands கர்த்தர் of நம்மை God. The ஆசீர்வதிப்பார். Lord shall bless us. தலைகளை Let us தாழ்த்தி bow down our கண்களை heads, மூடி close our eyes, முழங்கால் படியிட்டு go on our knees, தேவனை நோக்கி ஜெபிப்போம். and let us pray. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, Dear Heavenly Father, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாரத்தின் முதல் நாளுக்காக நன்றி. we thank you for this first blessed day, இந்த உயிர்த்தெழுந்த கால வேளையிலே this resurrected morning. நம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். We surrender ourselves into your hands. தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். Lord, thank you, Lord, for speaking to இந்த us. வார்த்தை கேட்டு ஒப்பு கொடுத்த எல்லா தேவ ஜனங்களை And every child of God who hear the word of நீர் God பேரு and பேராய் submit தொட்டு it, ஆசீர்வதியும். touch them name by name and also bless them. அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதியும். Bless their family, அவருடைய தேவைகளை சந்தியும். meet their needs, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாளுக்கு நாள் விருத்தி அடைய உதவி செய்யும். and satisfy them in the spiritual life day by day. தொடர்ந்து நீர் மகிமைப்படும். Continue to be எங்க glorified. தேசத்தினுடைய ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம். We pray for the Prime Minister of our nation. எங்க தேசத்தின் பிரதம மந்திரிக்காக We ஜெபிக்கிறோம். pray for the President of our nation. எங்க மாநிலத்தினுடைய முதல் மந்திரிக்காக We pray ஜெபிக்கிறோம். for the Chief Minister of our state. ஆண்டவரே, Lord, டாக்டர்களுக்காக we ஜெபிக்கிறோம். pray for the doctors, நர்சுகளுக்காக ஜெபிக்கிறோம். nurses, பத்திரிகை நிருபர்களுக்காக media ஜெபிக்கிறோம். people, போலீஸ் இலாக்கால இருக்கிற மக்களுக்காக for the ஜெபிக்கிறோம். police officers. ஆண்டவரே, எல்லாரையும் நீர் Bless ஆசீர்வதிங்க. them each one individually. தொடர்ந்து பொறுப்பெடுங்க. And continue நம்முடைய to சமூகம் bless பாதுகாப்பு பிரசன்ன கூட இருக்கட்டும். Let your presence and let your glory cover them. எங்க தேசத்துல காணப்படுகிற And when we see our nation, கொரோனானால பாதிக்கப்பட்ட 35,000 மக்களை தேவன் தொட்டு விடுவிப்பீராக. and Lord, all those children who are being affected by this virus, coronavirus, Lord, touch them individually and heal them. Almost 35,000 people, O Lord. அசுத்தாவுடைய எல்லா வல்லமைகளை செயலிழக்க And பண்ணும். every evil spirit and all its activities, we speak a curse against it, O Lord. உலகம் எங்கும் பாதிக்கப்பட்டிருக்கிற And people around the world, O Lord, who are 26 affected. லட்சம் மக்களுக்காக We ஜெபிக்கிறோம். pray for the 26 lakhs people, O Lord. அன்றே அவங்க எல்லாரையும் விடுவியும். And Lord, heal them all. பிசாசு வெட்கப்பட, Let the devil be put to shame. தேவன் மகிமைப்பட உதவி And the செய்யும். Lord be glorified. எல்லா கனமும் துதியும் ஸ்தோத்திரம் உமக்கே செலுத்துகிறோம். All honor, praise and glory we render unto you.
O Lord. இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray, O Lord. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு நினைக்கும் சமாதானமும் சந்தோஷமும் வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொண்ட யாவரோடும் இயேசுவின் வருகை மற்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.